இயேசு சொல்றாரு, அவனுடைய அவர் இயேசு அவனுக்குனே முன்னாடி தோன்றி சொல்றார், தோமாவே நீ உன் விரலை நீட்டி கைகளை பார்த்து சொல்றார். கையெல்லாம் பார்ப்பா, சிலுவையில் அறையப்பட்ட அந்த தழுவை பார்ப்பா, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. விழானா அந்த இடத்துல போட்டு அந்த ஆணிகள் அந்த ஈட்டி குத்தப்பட்ட இடத்தை பாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தொட்டு பார்க்குறான். ஆமாம், கடைசி ஈட்டி வச்சு குத்துனா இங்கே விழாவில் பார்க்குறான், அப்புறம் கையில் பார்க்குறான், அப்புறம் தொட்டுலாம் பாருன்னு சொல்றாரு. அப்போ எல்லாம் பாருங்க சோத்திரம். உடனே ஆமாண்டவரே அப்படின்னு சொல்றான். ஆண்டவரே ஆண்டவரே தேவனேன்னு சொன்னான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். நீ கண்டு விசுவாசிக்கிற, பார்த்தாதான் தொட்டு பார்த்துட்டு விசுவாசிக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ காணாமல் விசுவாசிக்கிற. எப்படி விசுவாசிக்கணும்? காணாமல் இருந்தப்ப. இப்ப நம்ம வந்து ஏசப்பாவை நேரடியாக மாம்ச துருவத்தில் பார்த்தோமா? ஆனா அவன் பார்த்தான். யார் பார்த்தா? வாயத்திறந்து சொல்லுங்க. தோமாவும் சீடர்களும் பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க. ஏசப்பா 5 அப்பத்தை 2 மீன் அப்போ அப்படியே பெருகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து தொட்டு சாப்பிட்டாங்க. இப்போ லாசரு உயிரோடு எழுப்பினார் இயேசுநாதர். அதெல்லாம் இந்த பையனை பார்த்துருக்கான். யாரு? தோமா பார்த்துருக்கான். பார்த்துட்டு நம்பவே மாட்டோம். நம்மளாம் நம்பியிருப்போம். நீங்களும் நம்பியிருப்பீங்களே? நீங்களும் நல்ல பிள்ளைங்க சொல்லுங்க. நீங்க நல்ல பிள்ளைங்க தானே? கண்டிப்பா நம்பியிருப்போம். லாசருவே உயிரோடு எழுப்பினாரு, ஏன் நம்மள அவர் உயிரோடு வரமாட்டாரா? இல்லை, எனக்கு தெரியல. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்க நல்லா கூப்பிட்டு விசுவாசிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இந்த தோமா பாருங்க, இப்போ ஏசப்பா பாருங்க எப்படிப்பட்ட சீசனை வச்சு உருவாக்கி அவர் எப்படிதான் வாழ்ந்தாரோ பாருங்க. அல்லேலூயா. சிலர் நம்ம சில பாஸ் சொல்லுவாங்க, என்னங்கய்யா விசுவாசி போச்சு ஒண்ணுமே மாட்டேன் ஏற மாட்டேன்னு சொல்றாங்க, நம்ம இன்னும் தேரையே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா ஏசப்பாட்ட எல்லா விசுவாசி இருந்தான். மறுதளிக்கிற விசுவாசி இருந்தான், காட்டி கொடுக்குற விசுவாசி இருந்தான். அப்புறம் என்ன செய்யணும்? இயேசு உயிர் தெரியல சொல்ற விசுவாசி இருந்தான். அல்லேலூயா. இப்ப இயேசு முன்னாடி தோன்றி, தோமாவை நீ கண்டு பாரு, தொட்டு பாரு. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் சொன்னார். ஏன் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் சொன்னாரு? அவனுக்குள்ளவே வந்துடார். அவன் இந்த வசனத்தை நம்புறான். அல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அவர் நமக்குள்ளே அப்படியே இதயத்துக்குள்ள அப்படியே வந்துடுறார். எப்படி வந்துடுறாரு? கொஞ்சம் வாய்த்த இதயத்துக்குள்ளே வந்துடுறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு டபுள் சரீரமா? இப்ப 2 சரீரம். இப்ப ஒரு சரீரம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாரு? பூட்டின வீட்டுக்குள்ள சல்லனுக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. ஆனா இதுக்கு முன்னாடி ஏசப்பா அப்படி வந்திருக்காரா? இப்ப மனித ரூபத்தில் இருக்கும் பொழுது இப்ப மனிதனுடைய குமாரனாய் வந்தார். அவர் மனுஷ குமாரனா வந்தார். எந்த குமாரனா வந்தாரு? அதாவது மனிதர்களுக்கெல்லாம் ஒரு மூத்த குமாரனாக இயேசு இந்த பூமிக்கு மனித குமாரனா வந்தார். அது மேல எப்படி இருந்தாரு? தேவகுமாரன், தேவாதேவனுக்கு சமமானவர். இப்ப மனுஷனா வந்ததுனால ஒரு மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையானவர். அல்ல, புரியுதா செய்தி உங்களுக்கு? அந்த மேன்மையான, அதனால அவர் வந்து நேரடியாக பூட்டின சரீரத்துக்கு போறதுக்கு வல்லமை இருந்தாலுமே அவர் வந்து கதவை தட்டி உள்ள போனாரு, நடந்தார். நம்மளை போல பசி உண்டாயிட்டு அப்படியே நடந்தார். இப்போ உயிர் தந்த பிறகு அவர் பூட்டின கதவுக்குள்ளேயும் வராரு. ஸ்தோத்திரம். அப்புறம் பூட்டாத வீட்டுக்குள்ளேயும் வராரு. அப்புறம் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். அவர் ஆவியா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் சரீரத்தோடும் இருக்கிறார். அவர் சரீரம் உயிர் தெளிந்த சரீரமாக மாறிவிட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு பவர் வந்து வித்தியாசம் மாறிவிடுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நீங்க வந்து செல்ல வந்து உங்களுக்கு 0 பேலன்ஸ் தான் இருக்குது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு என்ன செய்றாங்க? ஒரு 555 ரூபா ஒருத்தர் உங்களுக்கு ஏற்றி விடுறாங்க. என்ன ஏற்றி விடுறாங்க? 555 அல்லேலூயா. சரி, இப்போ ஏற்றி விடுறாங்க. இப்போ உங்க செல்ல பாக்குறீங்க, திடீர்னு கூகுள் பேல என்ன 555 எப்படி நம்பர் வந்துச்சு? வந்துடுது, நம்பர் வந்துடுது. அல்லேலூயா. இதை கொண்டு போய் என்ன செய்றீங்க? 500 ரூபாய்க்கு அரிசி வாங்குறீங்க வச்சுக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஏன்டா கொடுக்குறீங்க பாஸ்டர்? இது 555 ரூபா நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு வந்து 500 ரூபா மட்டும் கொடுங்க பாஸ்டர்ன்னு சொல்றீங்க. இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க இப்போ என்ன ஆயிருது? நோட்டா வந்துடுது கையில. என்ன வந்துடுது? நோட்டா வந்து. இதெல்லாம் நீங்க கண்ணில் பார்த்தீங்களா? நம்பரை கண்ணில் பார்த்தீங்களா? பார்க்கல இல்ல, இல்லையா? அதே போல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அல்ல, புரியுதா உங்களுக்கு? ஆனா இது வந்து நம்ம கண்ணிலே பார்க்கல. இப்போ ஒருத்தர் 50,000 ரூபாய் ஏற்றி விடுறான்னு வச்சுக்கிறோம். நம்ம போய் பேங்க்ல ஏடிஎம் கார்டை போட்டு சொல்லி இல்லையா 50,000 எடுத்து வந்துடும். ஆனா இது வந்து நம்பர் காமிக்குது. நம்பர் இல்லாம காமிக்காம போனோம்னா பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு
ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சரீரமே மாறிவிடுகிறது, உயிர்த்தெழுந்த சரீரமா மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இப்ப நமக்குள்ள வந்துடுறாரு. ஆவியாயும் என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. உள்ள ஆவியா உள்ள ஜீவனா எதுக்குள்ள வந்தாரு? காற்று ரூபத்துல வந்துடுறாரு. இப்ப காத்துனா உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு காத்தை பார்த்துருக்கீங்க? ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. காத்து ஒன்று பேர் போய் தான் சொல்றீங்க. காற்றை யாரையும் பார்த்ததுல உடலாத முடியும். சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப காற்று உள்ள போகுது. எதுக்குள்ள போகுது? காத்து தான் உள்ள போகுது. அல்லேலூயா. ஆனா காத்து இல்லாம உயிர் வாழ முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்ற ஆவியாயும் ஜீவன். இப்ப ஆவியாய் போகிறார். ஒரு ஆவி நம்ம இப்ப இட்லி ஆகக்கூடிய அவிச்சு எடுக்கும்போது என்ன ஆவி வருது? அது இட்லி ஆவி வருது, வெந்நீர் ஆவி வருது, சோத்து ஆவி வருது, இல்லையா? சுத்தம். இப்ப மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? மனுஷ ஆவி வெளியே வருது. இப்ப இயேசு வார்த்தைகள் பைபிள் வசனத்தை படிக்கும்போது இயேசு ஆவியாய் ஜீவனாய் உள்ள போய் ஜீவனா வந்துறாரு. அல்லேலூயா. ஒரு அநேக சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜீவன் உள்ள ஆவியா ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? ஜீவன ஆவியா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க நம்ம ஒண்ணுமே நமக்கு தெரியலையா? இந்த காத்து ஒரு ஃபேன் நின்று பாருங்க, காத்து அடிக்குது. ஆமாடா காத்து வருதுடா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதே உணர்றோம், உணர மாட்டோமா? உணர்றோம். அப்ப இந்த வசனத்தை படிக்கும் போது ஏதோ ஒண்ணு உங்களை பண்ணும். வசனத்தை நீங்க நிறைய ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விசுவாசம் உள்ள வந்துடும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துடும். இப்ப சர்ச்சையில் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் ஆண்டவர் வந்திருக்காரு, ஆண்டவர் இருக்கிறாரு ஒரு நினைப்பு. அதுதான் அதை பிடிச்சுக்கிறோம். எதை பிடிச்சுக்கணும்? அதை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப ஆவியாய் ஜீவனமாய் இருக்கிற வார்த்தைகள் வசனங்களை நம்ம பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப அதே ஒரு ஃப்ரீக்வன்சி பவர் என்ன செய்யப்படுறது? இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மைக்குக்கும் இங்க இதுல வந்து வயர் எதுவுமே போகல, ஆனா இங்க எதுக்கும் கனெக்ட் ஆகி என்ன செய்யப்பட்டிருக்கு? இதில் தான் பொறுத்திருக்கிறோம். ஆனா இதில் கனெக்ட் ஆகுது, இதுல இருந்து சவுண்ட் வருது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஒன்றுக்கொன்று அவைகள் என்ன தொடர்புடையவைகளாய் இருக்கிறது. சொல்லுங்க. ஒன்றுக்கொன்று தொடர். இப்ப இங்க இருந்து எதுக்கு போகுது? இப்ப இந்த மைக்கில இருந்து அங்க இருக்கிற ஆண்டனா போகுது, சின்ன ஒரு ஆண்டனா. அங்க இருந்து ஸ்பீக்கர் போகுது, ஸ்பீக்கர்ல இருந்து நேரா எங்க போகுது? உங்க காதுக்கு போகுது. காதுல இருந்து எங்க போகுது? இதயத்துக்கு போகுது. இதயத்துல இருந்து எங்க போகுது? அது வீணா போகுது. சிலருக்கு வீணா. இதயத்துல இருந்து என்ன போறணும்? ஆத்மாவுக்கு போகுது. அல்லேலூயா. ஆவிக்கு போகுது. அப்ப ஆவி உடனே பலன் கொள்ளுது. ஆமென். ஆமென். ஏசப்பா சொல்லியிருக்கார். ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டார். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் அப்படி சொல்லுது. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆவி நம்மளை என்ன செய்யுது? உற்சாகப்படுத்துது. புரியுதா உங்களுக்கு? ஆவி ஆத்மா. இப்போ உங்களை வஞ்சிறேன் இல்லை, உங்களை வயிறேன் வஞ்ச உடனே எங்க போகுது? காதுக்குள்ளேயே இங்க உள்ளத்துக்கு போய் இதயத்துல இருந்து ஆவிக்கு போய் ஆத்மாவுக்கு போய் என்ன அப்படியே சோர்ந்து போயிடுது. இப்ப இங்க வந்தாலும் ஒரு வயிறாரா, வீட்டுல தான் வயிறாங்க, இங்க வந்தாலும் வயிறாரா, சோர்ந்து போயிடுது இல்லையா? சோர்ந்து. அப்ப அதே உற்சாகப்படுத்தும் போது ஆவி பலன் கிடைக்கும். அப்ப இங்க கனெக்டட் ஃபார்ம்ல நம்ம இருக்கிறோம், கனெக்டட்ல வந்துருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கோம்? ஆவியாய் ஜீவன் உள்ளே வந்துறாரு. அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு. இப்போ சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப இயேசுடைய சரீரமும் கூட அப்படியே என்ன செய்யறதுன்னா, அது உயிர்த்தெழுந்த ஒரு சரீரத்துக்குள்ள போனதுனால, அப்ப அவர் வந்து இப்ப ஒரு சரீரம் இப்ப அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அந்த என்ன தூள்ல மனிதர்கள், ரசிக்கப்படாத மனிதர்கள் தூள்ல படுத்திருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்துல உரமான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய ஆத்மா பரதேசியில அது வாசம் பண்ணும். அல்லேலூயா. கடைசி நாள் எழுப்புன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் இப்போ நம்ம மாங்காய் மரத்துல மாங்காய் கொட்டை, அப்புறம் நம்ம ஒரு பூசணிக்காய் மரத்துல, அப்ப சுரக்காய் இதுல சுரக்காய் செடியில அப்ப சுரக்காய் எடுக்கணும், அதுல இருக்கிற விதை, தக்காளி இருக்கிற விதை, ஒவ்வொன்றும் போடும்போது ஒவ்வொன்றும் மேனி அப்படியே கொண்டு வருது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமா இந்த பூமியில விதைக்கப்பட்டார். அவர் மகிமையுள்ள சரீரமா இருந்திருந்தார். அல்லேலூயா. அந்த சரீரம் உள்ள என்ன செய்யப்படும்? ஒரு வீட்டுக்குள்ள போவோம், எதுக்குள்ளேயும் போவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையே வேறு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். என்னங்க இது குறித்து நம்ம இன்னும் சொல்லணும்னா, ஸ்தோத்திரம் நீங்க யோவான் புஸ்தகம், அதே யோவான் எடுங்களேன். யோவான் புஸ்தகத்துல
ஏசு சொல்றாரு ஸ்தோத்திர 14 வேகமாக நம்ம சொல்லிட்டு அடுத்த அண்ணன் செய்தி கொடுப்பாங்க நேரம் பாருங்க. உயிரோடு இருந்து பாருங்க 25 வசனம். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கேன், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொல்றாரு. நானே உயிர்த்தெழுதல், நானே ஒரு உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன் பவர். அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலா இருக்கிறேன்னு சொல்றாரு. நானே இப்ப ஜீவனுமா இருக்கிறேன், ஐ ஹேவ் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னும் கடவுளுக்கு இன்னொரு வார்த்தை, வாழ்கின்ற, எப்போதும் வாழ்கின்ற, தன்னில் தானே வாழ்கின்ற கடவுள். அல்லேலூயா. அவர் எப்பவுமே வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு கடவுள். அல்லேலூயா. ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, அப்ப உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் இன்றைக்கு மரியாமல் இருப்பான், இது விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து அதே வசனத்துல இன்னொரு பகுதியில் சொல்வாரு, என் ஜீவனை நான் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை என்ன செய்வோம், அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பாருங்க, அதே 10:17 சொல்றாரு பாருங்க. சொல்ற, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் இதான் என்னில் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் பாருங்க, என் ஜீவனை என்ன செய்யணும், மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியா, ஜீவனை அவர் கொடுக்கிறாரு, அஜீவனை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரு காற்றை போல இருக்குது. ஜீவன் எப்படி இருக்குது, இப்ப செத்த மனுஷன் மரிச்சப்புறம் அவனை பார்க்க முடியாது, ஆனா உயிர்த்தெழுக தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சில பரிசுத்தவான்கள்லாம் மரிச்சிருவாங்க, மரிச்ச பிறகு பார்த்தா அவங்க உயிரோடு திரும்ப வந்து நிற்கிறத சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ இன்னொரு தாத்தா நிற்கிறாருலாம் அப்படின்னு பிள்ளைய சொல்லுவாங்க. அப்போ அவருடைய ஆவி அப்படியே வந்து தனியாக நிற்கும் தெரிஞ்சிடும், மோகங்கள் தெரிஞ்சிடும். அவங்க அப்படியே பரலோகத்துக்கு, அந்த பரதேசத்துக்கு அப்படியே ஏறி போவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு போகிறது. அப்போ சில காரியங்கள் நம்ம பாடி தான் இருக்கும், ஆனால் நம்முடைய ஆவி அப்படியே பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துடைய சரீரம், ஆவி அப்படியே பாதாளத்துக்கு போச்சு, அதையும் ஜெயிச்சு திரும்ப அவருடைய சரீரத்துக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் சொல்றாரு, நான் என் ஜீவனை அடைத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடைத்துக் கொள்ளவும் அதை கொடுக்கிறபடியா பிதா என்னில் அன்பா இருக்கிறார். இன்னும் நம்ம சுருக்கமா உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் கூட நம்ம தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல அவர் சுருக்கமா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, ஆவிக்குரிய மெயின். இப்ப அவர் கேட்கிறாரு, ஆகிலும் மரித்தோர் எப்படி, 35 வசனம் 15-30, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று, எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார் என்று ஒருவன் சொல்வானாகில் சொல்றார். எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவான் என்று ஒருவன் சொல்வானாகில் சொல்றாரு, புத்தீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலும் உயிர்ப்பிக்க மாட்டாளே. சொல்றாரு, நீ விதைக்கிற விதை என்ன ஆயிரும், செத்தாலே. அந்த நம்ம விதைக்கும் போது எப்படி பார்க்குறோம், ஒரு சின்ன ஒரு காஞ்சி போன விதையை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம், ஒரு காஞ்சி போன ஒரு சொரக்காய் விதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாண்டி இருக்கும். நீங்கள் கவனம், சொரக்காய் விதை மற்ற விதை எப்படி இவ்வளோ தாண்டி இருக்கும், இவ்வளோ தாண்டி, அப்புறம் இவ்வளோ தாண்டி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த விதையை எப்படின்னா நம்ம உள்ளே போடுறோம், அது போய் காஞ்சி கருவாடாக இருக்கும். விதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? விதை எப்படி இருக்கும், இப்போ கடையில் ஆனால் மண்ணுக்குள்ளே போட்டு ஒரு 4 நாள் அதை எப்படி திரும்பமாக என்ன செய்யும், அது உயிர்ப்பிக்கிற தன்மையோடு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல் மாங்கொட்டைகள் மற்ற ஒரு சில விதைகள் அப்படியே காஞ்சி போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே ஊண்டி வச்சுன்னா மண் அப்படியே அடிக்குமா. மண்ணுக்கு ஒரு தரம் உண்டு. மண்ணை வந்து என்ன செய்யும், அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று அப்படியே அரைச்சி அதுக்குள்ளே என்ன ஒரு ஏதோ ஒன்று ஒரு என்ன செய்யும், அரிச்ச உடனே அதுக்குள்ளே ஒரு கிளம்பும் அந்த விதை. சரி, சுரக்காய் விதை போட்டேன்னு நான் பார்த்தா அது மாங்காய் கனிக்கு கொடுத்துச்சு. அப்படியா? இல்லை இல்லை, நிறைய பேர் வீட்டில் சோத்துரு. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், ஒரு வேற சுரக்காய் விதையை போட்டால் சுரக்காய், இப்போ மாங்காய் விதையை போட்டால் மாங்காய் கனிகள். அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பூசணிக்காய் போட்டால் பூசணிக்காய் செடியிலிருந்து வருது. அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் ஆப்பிள் பழம். இப்போ நம்ம ஒரே தோட்டத்தில் போகிறோம். மண்ணு ஒரே மண்ணு தான், ஆனால் வேறு மரங்கள் முளைஞ்சுது. பக்கத்தில் மாம்பழம் முளைச்சிருது. அடுத்து பலாப்பழம் கூட நம்ம அந்த தக்கன உரங்கெல்லாம் போட்டு மண், அது கொஞ்சம் வித்தியாசம் மண் இருக்கும், ஆனால் போடலாம். ஒரு சில மண்ணுக்கு அப்படியே என்ன செய்யும், ஒரு சில மண்ணுக்கு எல்லாமே முளைக்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு சில மண்ணுக்கு வித்தியாசமாக முளைச்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரே களிமண் தான்.
அல்லேலூயா. சொல்றாரு விதையினுடைய அழத்தக்கதாக சொல்றாரு. கீழே நீங்க எடுத்து பாருங்களேன். தேவன் தமது சித்தத்தின் 38ஆம் வசனம். தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற விதையே கொடுக்கிறார், மேனியே கொடுக்கிறார். இப்ப தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியே கொடுக்கிறார். விதை வகைகளுடைய தன்மையினுடைய விசுவாசத்தின்படியே. அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற சக்தி, அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள எப்படி இருக்குது அதற்கேற்றபடியே நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன மாதிரி விசுவாசம் இருக்குது, நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது. இப்ப தக்காளி பழ விதையை விதைச்சிட்டு நம்ம ஆப்பிள் பழத்தை அறுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல நம்ம ஒரு செடி போறப்ப என்ன செய்யறோம்? பலாப்பழம், அப்புறம் என்ன செய்யறோம்? மாதுளம்பழம், அப்புறம் கொய்யாப்பழம், இப்படிலாம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? அது தக்கன கடவுள் தக்கன ஒரு மேனியை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம்ம அந்த தக்கன ஒரு மேனி வர்றதுக்கு காரணம் அது உள்ள விதைக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. கவனமா கேட்கிறீங்களா? விதைக்குள்ள என்ன இருக்குது? அதனுடைய தன்மை இருக்குது. இதனுடைய தன்மை மாதுளை பழத்தை உண்டு பண்ணுகிற தன்மை மாதுளை விதையில இருக்குது. அது சிகப்பு கலரா, அந்த பழம் எப்படி இருக்குது? மாதுளை சிகப்பு கலர், நல்லா ரோஸ் கலர், ஒரு உள்ள பல வர்ணங்கள் கூட இருக்கலாம். அல்லேலூயா. இப்போ ஆரஞ்சு பழம் இல்லையா? அப்ப அது தக்கன ஒரு குறிப்பிட்ட அளவு. அப்ப நம்ம ஒரு கொய்யாப்பழம் அது தக்கன ஒரு நிறம், அதே நேரம் மாம்பழம் அது தக்கன ஒரு வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்குள்ள என்ன ஒரு 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 விதை தன்மை நமக்குள்ள இருக்குது நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க நம்புகிறதுல, கர்த்தரை நம்புகிறதுல நான் இப்படி நம்புகிறேன் அப்படின்னா அந்த மேனியில கர்த்தர் கொண்டு வருவார் வாழ்க்கை. அல்லேலூயா. உங்களுடைய விதையினுடைய உங்களுடைய மனதிலே ஊன்றப்படுகிற தன்மையை கடவுள் பார்க்கிறார். வாழ்க்கை அப்படித்தான். இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம், இப்ப தக்காளி பழ விதை அளவு நீங்க விசுவாசித்தீங்கன்னா தக்காளி பழம் தான் உங்களுக்கு முளைக்கும். இப்படியா காலையில இப்படியா சொல்லுவீங்க? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த வல்லமையினுடைய சாரத்தை உறிஞ்சி நீங்க உங்க விசுவாசத்துல சொல்லணும், நான் இயேசுவை போல மாற போறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கையெழுதி சொல்லுங்க, இயேசுவை போல. இயேசு கடல் மேல நடந்தார், அவருக்குள்ள என்ன விதை இருந்தது? தக்காளி பழ விதை இருந்துச்சா? இயேசு கடல் மேல நடந்தார், அவருக்குள்ள என்ன விதை இருந்துச்சு? வல்லமை இருந்துச்சு. தேவகுமாரன் என்கிற வல்லமை இருந்துச்சு. நான் தேவனுடைய குமாரன், நான் அவருடைய என்னுடைய வித்து தேவனிடத்திலிருந்து வந்த வித்து. அப்ப தேவகுமாரனுடைய எண்ணத்திலே அவர் வாழ்ந்தார். என்ன எண்ணத்துல வாழ்ந்தாரு? தேவகுமாரனுடைய எண்ணத்துல வாழ்ந்தார். இப்ப அவர் இல்ல, நான் சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன், என்னால கடல்ல நடக்க முடியாது நினைச்சாருன்னா அவர் நடக்க முடியாது. அவர் நினைக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். எப்படி நினைக்க முடியும்? ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு ஆவினால் பிறந்தவன், ஒரு மறுபடியும் பாவம் செய்ய முடியாது பவுல் சொல்றார். அவன் பாவம் செய்ய முடியாது, தன்னை காத்துக் கொள்கிறான், பாவம் அவனை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். அவனா போய் வீம்புல பாவத்தை விழுந்தாதான் அந்த பாவ சிந்தனையே அவனுக்குள் வராதுன்னு சொல்றார் தேவன். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வித்து. நம்மளா பாவத்தை விழுந்தாதான் பாவங்களை ஈஸியா மேற்கொள்ளவே மாட்டார். இப்ப கரண்ட் கப்பை பிடிச்சி நீங்க இழுத்தா தான் கரண்ட் கப்பை உங்களுக்கு சாக்கடிக்கும். அதான் கரண்ட் அங்கிருந்து நம்மளை போய் சாக்க ஒரு நாளும் அடிக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நமக்குள்ளே இருக்கிற வல்லமை, நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எப்படி மாறணும்? நான் தேவனுடைய பிள்ளை சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுங்க வாயை திறந்து. நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான் சொல்லுங்க. நான் நீதிமான், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. அப்ப அந்த அதிகாரத்தில் நீங்க போனோம். ஒருவன் தேவனுடைய பிள்ளையானால், ஒருவன் தேவனுடைய பிள்ளையானால் இயேசு சொல்றாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், நான் உங்களுக்கு அதிகாரம் சொல்றார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அல்லேலூயா. நீங்க வச்ச சுகமாகட்டாலும் பரவாயில்ல, நீங்க நம்புங்க. நான் பிறகு நான் சரியா ஜெபம் பண்ணலாம்னா தேவனுடைய பிள்ளை தானா? என்ன சொல்லுங்க? நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். அப்படி ஜெபம் பண்ணலாம், இப்ப ஓட்ட முறை இருக்குப்பா சொல்லிட்டு நீங்க நினைச்சிருங்க. உங்க மனசுல ஒரு நாள் தேவ பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை. வித்து என்ன வித்து வந்திருக்குது?
இயேசு கிறிஸ்து வல்லமை. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, இப்ப உயிர் தெரிந்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம். அவருடைய வல்லமை எப்படி பாயுது? நமக்குள்ள உள்ள இறங்குது. உள்ள சாரம் இறங்குது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி நம்முடைய மனசையே மாத்துது, நம்ம இருதயத்தையே மாத்துது, நம்முடைய வாழ்க்கையே மாத்துது, நம்முடைய எண்ணங்களையே மாத்துது, தோல்வி மனப்பான்மையை மாத்துது, பாவத்தை மாத்துது, நம்முடைய நெஞ்சத்தை வாழ்க்கையே மாத்துது. நமக்குள்ள என்ன மாற்றம் உண்டாகுது? இயேசு போல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி? அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால், அதான் பவுல் சொல்லி, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது அப்ப அந்த பழம் எப்படி பெறுது? இப்ப மாதுளம் செடி அந்த இலைகளை கொடுக்குது இல்லையா? மாம்பழத்தக்க இலை மரங்கள் அந்த காரியத்தை மேனியை கொண்டு வருது. அல்லேலூயா. இப்ப திராட்சை செடி அதற்கு ஒரு மேனியை கொண்டு வருது, பூசணிக்காய் அது ஒரு செடி தன்மை கொண்டு வருது. இப்ப நமக்குள்ள ஒரு மேனி, என்ன மேனி வரணும்? கிறிஸ்துவின் மேனி வரணும். அல்லேலூயா. நமக்குள்ள சுரக்காய் மேனி இல்ல, நமக்குள்ள பாவக்காய் மேனி இல்ல, நமக்குள்ள என்ன மேனி வரணும்? கிறிஸ்துவின் சுவாபத்தின் வல்லமை வரணும். அல்லேலூயா. அந்தந்த விதை. இப்ப நமக்குள்ள விதைக்கப்பட்டது யாருடைய விதை? கிறிஸ்துவுடைய வித்தினால், இயேசு கிறிஸ்துவின் விதையினால் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ள ஒரே பிறப்பு தான், இயேசு கிறிஸ்துவினால் பிறந்திருக்கிறோம். அது பைபிள் சொல்றது. பேதுரு சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவினால் பாருங்க. பேதுரு சொல்றாரு, நீங்க எப்படி பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே பாருங்க, 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 1 பேதுரு 1:23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவவசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே சொன்னார். அல்லேலூயா. இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். அவருடைய வசனத்தினாலே நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள், நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், நீங்கள் பிறந்திருக்கிறீர்களே அப்படி சொன்னார். யாருனால நம்ம பிறந்திருக்கிறோம்? அப்ப அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நம்ம பிறந்திருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அவர் எல்லாம் வீணாயிரும் சொல்றார். பட்ட பாடல்கள்லாம் வீண் வேஸ்ட் சொல்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய வல்லமையினால் நாம் பிறந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாம் பிறந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழலைன்னா நம்ம ஏசப்பான்னு நம்ம பேசவே முடியாது. கிறிஸ்துவ மார்க்கமே இருந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ பிறந்த இயேசு, அல்லேலூயா, தச்சனுடைய குமாரனா பிறந்து இங்கேயே மரிச்சிட்டாரு, இங்கேயே உயிர் தந்தார். ஆனா இங்கே வரையும் நம்ம சர்ச்சை கட்டி எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் அவரை நம்பி, இல்லையா? எப்படி அவர் உண்மையாலே தேவகுமாரன்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாம் இயேசுவால பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம் தாங்க. தக்காளி பழம், மாம்பழம், ஒரு சொரக்காய், இதனுடைய தன்மை வேறே. அதனுடைய சாதாரண விதை, பூச்சிப்புழு, அதனுடைய பூச்சிப்புழு அதே உண்டு பண்றது. நம்ம இயேசுவால் பிறந்திருக்கிறோம். சரி, இப்ப குரங்குனால பிறந்தது என்ன ஆகும்? மானா மாற முடியுமா? குரங்குக்கு பிறந்தது மானுங்க இல்ல மானுக்கு பிறந்தது புலிங்க இல்ல புலிக்கு பிறந்தது யானைங்க அப்படின்னு சொல்ல புரியவே முடியாது. புலிக்கு பிறந்தது புலி, யானைக்கு பிறந்தது யானை. நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறோம். இயேசுவை அதாவது ஒரே தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் அவர் ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம். அதனால கிறிஸ்துவே நமக்கு சாயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து ஒருவராலே நாம் மீட்கப்பட்டோம். அப்ப இயேசுவை உடையவர்கள் யாருன்னு அழைக்கப்பட்டார்கள்? கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் யார்? நீங்க கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் எங்க நிக்க கூடாது? சாராய கடையில் நிக்க கூடாது. கிறிஸ்துவை உடையவர்கள் எங்க நிக்க கூடாது? பாவம் செய்யற இடத்துல உட்கார்ந்து கூடாது. கிறிஸ்துவை உடையவர்கள் பாவம் செய்ய முடியாது. அப்ப கிறிஸ்து உடையவர்களால் உள்ளே கிறிஸ்து இருக்கிறார். இப்ப மரித்து போன இயேசு, உயிர் தெழுந்த இயேசு அவர் எங்கே வந்து விட்டார்? சொல்லுங்கப்பா. நமக்குள்ளேயே வந்து விட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள வந்துட்டார். யாருக்குள்ள? நமக்குள்ள வந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளம் பூட்டின கதவுக்குள்ள போனார். இப்ப அவர் மட்டும் உயிரோடு இருந்தா ஒரு இடத்துல தான் அவர் இருக்க முடியும். இஸ்ரவேல் தேசத்துல தான் இருக்க முடியும். நம்ம இங்க வர முடியுமா? மாம்சரீரத்தில் இல்லை. இப்போ அவருக்குள்ள உயிர்த்தெழுந்த சரீரமே உயிர்த்தெழுந்த சரீரமும் ஆயிடுச்சு. அந்த வெள்ளம் பவரெல்லாம் வேற மகிமையான பவர் உள்ளதான் மாறிடுச்சு. இப்போ நாம கூட
உயிர்த்தெழும் பொழுது நாளில் நம்ம பரலோகத்தில் இயேசுவோடு கூட நம்ம இருப்போம். புதிய பூமியில நமக்கு வேற சரீரம் கொடுக்கப்படும், மகிமையான சரீரத்தோடு இருப்போம். எங்கேயும் போவோம் வருவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒளியினுடைய காற்றினுடைய வேகத்தை காட்டிலும் அதில் தேவதூதனுடைய வேகம் பெரியது. அல்லேலூயா. தம்முடைய ஊழியக்காரர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜீவாலைகளும் மாற்றுகிறார். அவர் ஊழியக்காரர்கள் யாரு? தேவனுடைய தாசர்கள், தேவதூதர்களை காற்றை காற்றில் வேகமாக பறந்து போவார். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கூட ஷிஃப்ட் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு கையெழுத்துக்கு ஆண்டு சொல்லுவார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவர்களின் சரீரம் அந்த இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. இப்ப சூப்பர் நேச்சர் பவர் நமக்குள்ள ஒண்ணா ஆக்டிவ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பவர் ஆக்டிவ் பண்ணப்பட்டிருக்குது? சூப்பர் நேச்சர் பவர். அப்ப அந்த பவரை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இப்ப சோதர செல்லுதாரங்களும் செல்ல வாங்கிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? செல்லுதாரம் பட்டயத்தை விட்டு இது ஏதாவது விட்டு பட்டயத்தை வாங்கிக்கப்போன்னு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? ஏதாவது இல்லாத செல்ல வாங்கிக்கோ. யாருக்கு என்ன செய்யப்படுது? பணம்லாம் சம்பள பணம்லாம் இப்ப எதிர ஏறுது, செல்போன்ல ஏறுது. அப்ப நம்மலாம் இப்ப யாராவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா எப்படி பெறணும்? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளையா மாறிட்டோம். ஒரே ஒரு அல்லேலூயா. நாங்க எல்லாரும் எப்படிப்பட்ட ஆருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம். அல்லேலூயா. பயம் வேண்டாம். அல்லேலூயா. பயம் வேண்டாம். உயிர்த்தெழுந்து அவர் இயேசு உள்ள இருக்கிறார். அதனால உலகத்துல எதுவுமே நம்மளை ஜெயிக்க முடியாது. யாராவது நம்ம அடிக்க வந்தா அவனை ஸ்டாப் பண்ணிடுவார். நமக்கு விரோதமா பிசாசு வந்தாலும் அவனை ஸ்டாப் பண்ணிடு. இயேசு உள்ள ஆள் இருக்கா? உயிர்த்தெழுந்த வல்லம் உள்ள இருக்குது. உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன ரத்தம்? இயேசுவின் வல்லமை, இயேசுவின் மகிமை. உள்ள கரண்ட் உள்ள போயிட்டு இருக்கனால விளக்க சொல்றதுனால லைட் எரியுது. கரண்ட் உள்ள ஓடலைன்னா, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு ஓடுமா? கடவுள் இதெல்லாம் காமிக்கிறார் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும். இப்போ வானம் பூமி மட்டும் இல்லாமல் இந்த டியூப் லைட்லையும் கடவுள் நம்ம காமிக்கிறான், இருக்கிறேங்கிற காட்டுறாரு. அல்லேலூயா. புரியுதா உனக்கு? இந்த டியூப் லைட் பல்ப் மட்டும் இல்லை, உள்ள கரண்ட் போகுது. அப்ப நமக்கு கடவுள் அறிவேன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீதமான செய்தி அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் பாடி அன்னைக்கு எடுத்த பிறகு நம்ம அன்னை அவங்க ஒரு காமடர் லேட்டாக இருந்தாலும் ஒரு காமடர் நம்ம செய்தி கொடுத்து நம்ம ஞானஸ்நானக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் அன்பின் இயேசுவே தேவ செய்தி ஆசீர்வதிங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய சரீரத்தில் பாய்வதாக ஆசீர்வதிப்பையா தான் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் ஒரு ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு ஞானஸ்நான ஆராதனை நடந்தது. இந்த காணிக்கை முன்னாடி வைப்பாங்க. பாஸ்டர் ராஜேந்திரன் அவங்க முன்னாடி வருவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பாடல் அல்லேலூயா பாடும் பொழுது நீங்கள் காணிக்கை கொண்டு வந்து அப்படியே படைங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.